அம்மா அந்த புட்ரி பைக்கு புல்லட் ராஜா இருக்கார்ல, வண்டியில் பெரிய வண்டியில் வருவார் அவர். பெரிய நீ தான் சொல்லுவே புட்ரி பைக்குன்னு. சரி, எங்கள் ஊரில் வந்தாலும் அது கெத்தாக இருக்குது அந்த வண்டியில். அந்த வண்டியில் கிராமப்புறத்தில் அந்த வண்டியில் வந்தாலும் அவங்க வர்றது பார்த்தாலே பயந்துட்டு பார்த்தோன்னா ஐயோ அவங்க வர்றாங்க அப்படின்னு ஒரு பயமாக இருக்காது. ரவுடியாட்டு இருப்பாங்க. அதை பார்த்தாலே பயமாக. அந்த வண்டி பார்த்தா வருதுனாலே அந்த சவுண்டு தனியாக தெரியும், வந்து ஒதுக்கிவாங்க எல்லாமே அந்த மாதிரி. அதனால இப்போ அந்த வண்டி பார்க்குறதுனால அந்த வண்டிக்கு அந்த ஆள் தகுதி இருக்கா? ஆள் தகுதியில் வண்டி தான் பெருசாக இருக்குது. வண்டி பெருசாக இருக்குல்ல. அவன் இப்போ தான் கொஞ்சம் எனக்கு விசாரணை எனக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லி அவர் அடிபட்டு பண்ணார்ல காலில், அந்த ஸ்கூட்டரில் அடிப்பட்டு தான் விழுந்து. அதுக்கப்புறம் தான் இந்த வண்டி வாங்கினார். அந்த வண்டி கொடுத்துட்டு இப்போ தான் கொஞ்சம் எல்லாம் விவரமே தெரிஞ்சது. தனியாக இருக்கார், சோறாக்கி சாப்பிட்டுக்கிறாரு. இவங்க அப்பா அம்மா இருக்காங்க, பொண்டாட்டி இருக்காங்க, பையன் இருக்கிறான், எல்லாருமே இருக்கிறாங்க. இவர் என்ன சொன்னார், அவங்கெல்லாம் அங்கே வேலை செய்கிறாங்க இங்கே வேலை செய்கிறான்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. ஒரு 2 வீடு இருந்திருக்கு மாதிரி இருக்குது டவுனில். ஏதோ விற்று பொண்டாட்டி செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு இவர் கொஞ்சம் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஒரு வீடு விட்டுட்டார். அவர் ஏதோ கிராம சேவரை ஏதோ இருந்து அவர் கொஞ்சம் அப்போ அவங்க பாட்டுக்கு அவங்க தனியாக இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப வயசாக கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போவும் இந்த ஆளுக்கு தெரியுது. அவங்க சொந்தக்காரங்க ஒருத்தங்க நம்மளுக்கு லைட்டாக சொன்னாங்க, இவனா இவன் இப்போ எப்பேற்பட்டாலும் உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இந்த விவரத்தை சொன்னாங்க. என்னன்னு கேட்டேன். இவங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஆளுங்க. செய்வேன், வெட்டி பந்தா பண்ணிக்கிட்டு வண்டி வாங்குவேன் விற்பேன். இப்போ இந்த வயசில் உனக்கு இந்த 60-65 வயசு ஆகுது. இந்த வயசில் இந்த வண்டி தேவைங்களா? மைனர் சங்கிலி ஒன்று பெருசாக போட்டு. மைனர் சங்கிலி இல்லையாமா, அது இது ரோல்டு மேனி, ரோமாபுரி மேனி, ரோல்டு கோல்டு தான். கையில் வேறு 4 மோதிரம் போட்டு. அது 4 மோதிரமும் அதே தான். அதே இல்லாட்டி எவனா வெட்டி இவன் இருக்கிற இருப்புக்கு எவரும் சின்ன பையன் கூட தட்டி பிடிக்க போயிடுவேன். இதில் வேறு புல்லட்டு நினச்சி பாரு. அப்பா அம்மாலாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க சம்சாரம் எங்கே இருக்குன்னா ஈசா யோக மையத்தில் யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்குதாம்மா. அங்கே சொல்லி கொடுத்துட்ருக்குது. ஓ, அங்கே போயிடுச்சு அந்த அம்மா அங்கே இருக்குது. 5 வருஷம் ஆச்சாம்மா. இந்த ஆள் கொடுக்கும்போதே கூட மழை போயிட்டு இருந்து அங்கே போய் செட்டில் ஆயிடுச்சு. அந்த பையன் அங்கேயே ஏதோ ஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருக்கானாம்மா. இவர் கண்டுக்கிறது இல்லை. அந்த அம்மா இந்த ஆளோட போக பிடிக்காம விட்டுருச்சு. இப்போ இங்கே வந்துட்டு ஒரு புல்லட் ரசம் போட்டு நான் தான் கெத்துங்க. கெத்துக்கு ஒரு அது வேண்டாம். வண்டி பெருசாக இருக்குது, ஆள் சின்னதாக. ஆமாம், சத்யராஜ் மாதிரி ஆள் ஓட்டணும் வண்டி. அந்த வண்டி ஓட்டுறதுன்னா இந்த நாகேஷ் மூத்தவழியாக இருக்கிறான். இந்த வண்டியை ஓட்டிகிட்டு என்ன வேலை செய்கிறான்னு முதல்ல இது வரைக்கும் நான் கேட்டது இல்லையா? அவர் கேட்டேன். இல்லைங்க, அவருக்கு ஒரு யோகம் பாருங்க. எவனா பீகார்காரர் 2 பேர் வந்தானுங்க. ஒரு கட்டிங் முடி வெட்டுற இந்திக்காரர் பீகார்காரர் தான் நல்லா கட்டிங் பண்ணுவார். அவன் வந்தானா அவங்க 2 பேர் இவங்ககிட்ட ஐடியா முடி வெட்டுறதுமா. அதை ஒன்று சிறுசாக துணியை தான் வெட்டுறாங்களா? அது இல்லை, கட்டிங் முடி வெட்டுறது. போட்டு அவங்க அந்த பையன் செட் ஆகிட்டாருங்க. போட்டு அந்த மேல் பார்த்துட்டு அவங்கள வச்சு ஓட்டினேன். அவங்களுக்கு பாதி இவனுக்கு பாதி கடையை பிடிச்சி வாடகை கொடுத்து வச்சுட்டேன். அது என்னடானா இவனுக்கு கொஞ்சம் இந்த புல்லட் ராஜா வச்சா சுற்றி ஆளு பழக்கம் வச்சுனா அது மாதிரி போட்டுருக்குன்னு சொன்னோன்னே கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கட்டிங் 400, 500, 600 வாங்குறேன். 2 டேபிள் போட்டவன் 6 டேபிள் போட்டான். அப்புறம் பார்த்தா அவன் ஐடியா கொடுத்துட்டான் பீகார்காரன். ஆனால் இன்னும் 2 கடை டவுனுக்குள்ளே போடலான்னா நல்லா போகும்னா போட்டு விட்டு அதில் காசு வருது. யாரையும் எதுவும் கண்டிக்கிறது இல்லை. அது எப்படி சும்மா 2 இட்லி மாவு வாங்கிட்டு போகிறேன், 2 இட்லி சாப்பிட்றேன், எதையோ பண்ணிட்டு திடுறேன், அவ்வளோதானே தவிர பூரா மண்டை மூளை பூரா ஐயக்கித்தானேன். அந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு ரூம் எடுத்து கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த பசங்க ஒருத்தர் கூட பார்த்தேன். நானும் ஒரு தடவை கட்டிங் பண்ண வந்தேன். எவ்வளோன்னு கேட்டேன். நீங்களாம் வந்து 600 ரூபா பெரியவங்களுக்கெல்லாம் வெட்டுறதே இல்லைட்டான் அப்படிங்கிறான். அவன் நல்லா தமிழ் பேசுகிறான் பீகார். இவனு இப்படி ஓட்டிக்கிட்டு கால் தோட்டுறான். அப்புறம் அவன் சம்சாரத்தை பற்றி விசாரித்தேன். அது ஏன்னு சொல்கிறீங்க, அந்த அம்மா அங்கே போய் சிக்கிடுச்சுங்க. அந்த முகத்துலேயே சிக்கிடுச்சு, அங்கேயே இருக்குது. பையனும் அங்கேயே சிக்கிட்டான். அங்கே தான் இவர் பண்ணுறதுனால. ஆமாம், இது இந்த ஆள்கிட்ட நிம்மதி விட அங்கே நிம்மதி இருக்குதுன்னு போயிட்டான். அவ்வளோதான் காரணம். அங்கே எப்படி இருக்குது தெரியாது. நாங்களாம் போனாலும் பாவம் சொந்தக்காரங்களாச்சா நாங்களாம் போனாலும் பார்க்க முடியறது இல்லைங்க. அதான் வெளியே வந்து எங்களை பார்க்க வந்தால் தான் ஆச்சு. பையன் பணம் வாங்கிட்டு போகிறாங்க. பையன் அந்த இவன் பீகாரிக்காரன். அவன் தான் பையனாக்க முடியும். இப்போ இவன் செத்த அவன் தான் கொள்ளி வைப்பான் மாதிரி இருக்கு. பீகாரி அலும்பு பிடிச்சவம்மா. ஏகப்பட்ட அலும்பு பிடிச்சவன் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களுக்கு என்ன அதை பற்றி இல்லைம்மா. அன்றைக்கி வண்டி முன்னே நம்ம கடை முன்னாடி வந்து வண்டியை நிறுத்திட்டு போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. நான் வியாபாரத்துக்கு வர தள்ளி நிறுத்தியான்னு சொன்னதுக்கு மேலே கீழே என்னை பார்க்குறேன். நான் 8 வருஷம் 7 குட்டி கேட்டுன்னு போடுவேன்.
அவன் நம்மளுக்கு மேலே எங்கேயும் இப்படி பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது. நம்ம வயசு இந்த வயசில் போய் அவன் என்ன சொல்கிறது, சரி சாமி இப்போ சாமி அப்புறம் அடுத்த நாள் கொஞ்சம் கெஞ்சி கூத்தாடி அப்படி இருக்கு சாமி கடைக்கு எதுக்கு எங்கிட்ட சொல்ல வந்தீங்கன்னு தான் கேட்குறேன். அவன் இப்போ பட்டவன் எதை வேணாலும் செய்வான், செஞ்சுட்டு போகிறான். அதனால் நீ சுதாரணமாக இருந்துக்கா பக்கத்தில் இருக்காரேன்னு நான் சொல்கிறேன். ஓ அதுக்காக சொல்ல வந்தீங்க. ஆமாம், இந்த புல்லட் ராஜா நீ சாமன் போட்டாலும் நினச்சிடாதேன்னு சொன்னேன். அவன் பேசுகிறதெல்லாம் பார்த்தா நெய் ஒழுகுற மாதிரி பேசுகிறாங்கல்ல, நல்லா தான் அதுதான் சொல்கிறேன், அதுதான் மட்டும் சொல்கிறேன். நல்லா அருமையாக பேசுகிறேன், அருமையாக செய்கிறேன், எல்லாம் செய்வேன். போயிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாப்புல. அப்புறம் சாப்பாடு இது செஞ்சாங்க அது செஞ்சாங்க, ஏதாவது தனியாக இருக்கிறாரு அது அந்த மாதிரி நான் பண்ணி சாப்பிட்றேங்க. அப்பாவுக்கு 75 வயசாச்சு, அந்த அம்மாவுக்கு 70 இருக்கு. அவருக்கு அந்த அம்மாவுக்கு வந்து வாதம். ஆமாம், அவர் தான் பார்த்துக்கிறார். முடக்குவாதம் அந்த அம்மாவுக்கு. முடக்குவாதம்னு சொன்னால் என்ன வாதம் எனக்கு தெரியாது, வாதத்தில் எத்தனை வாதம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ போ ஒரு தடவை போய் பார்க்கலையாம்மா, அவங்க பார்த்து சொன்னாதான் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வந்தாராம்னா சொன்னதுக்கு அவங்க செஞ்சதை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்க. கண்டபடி வார்த்தை பேசுகிறாங்கன்னு ஒரு அத்தஞ்சில் அவங்க செஞ்சதை அவங்க அனுபவிச்சுட்டு போகிறாங்கிறான். இவன் என்ன இவன் பண்ணுற அயோக்கியத்தனத்தை பார்த்தா இப்போ சொல்கிறது பூரா அத்தனையும் அயோக்கியமாக இருக்குது. அவர் சொல்கிறத பார்த்தா இப்படி இருக்குது. அன்றைக்கி அடிபட்டப்போ ஒரு அக்கான்னு ஒருத்தி வந்து தெரியுமில்ல, அந்த காலையில் அது அவங்க அக்கா இல்லையாம்மா, அதுவும் ஃப்ராடா, அது ஃப்ராடு. அது எப்படியோ மேப்படியோ கீழ்ப்படியோ அது யாருக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அக்கான்னு தான் நம்ம அன்றைக்கி சொன்னேன். எனக்கு நோண்டிட்டு வந்தால் அப்போ கேட்டது சொந்தக்கார அக்கா தான் இங்கே பக்கத்தில் தான் இருக்கிறாங்கப்பா. நீ சும்மா இராமா, அக்கான்னு எல்லாத்தையும் நானும் அக்கா அக்கான்னு சொல்லிட்டு எல்லாம் சரியா போச்சா. சரி யாரோ வந்துட்டு போகிறோம், உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு அவனுப்பா நீ அடிக்கடி பேசிகிட்டு இருக்கல, எனக்கு அதனால கஷ்டமாக இருக்குது. ஏதாவது என்ன பேசிகிட்டு இருக்கிறேன் நம்ம அன்றைக்கி என்ன சொல்லுவோம், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தேன், என்ன பேசிகிட்டு இருந்தேன்னு நான் கேட்டேன். அதான் அவங்க சம்சாரம்